அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் ஷிஃப்ட் ஆக போறேன். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா எல்லா திங்ஸும், ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ப்ரெக்னன்சி டைம்ல இங்க வந்திருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆ, பசங்க இங்க தான் படிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ சின்ன பையனுக்கும் 1.5 வயசு ஆயிடுச்சா, அதனால சரி ஓகே அங்கேயே போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பசங்களை அங்கேயே சேர்த்தாச்சு. அதோட திங்ஸ்லாம் பேக் பண்ணுறது தான் இங்கே பெரிய ப்ராசஸ்ஸு. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அப்பா ஒரு வழி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள மொத்தம் 3 ஷிஃப்டாக வந்து 3 4 நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஜாமான்லாம் இருந்தது. எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இது சேர்க்கறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. மேரேஜ் டைமில் வந்து இந்த மாதிரி துப்டிலாம் வந்து போடுவாங்க இல்லையா, என்கிட்ட 2 இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது அப்படியே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இந்த மாதிரி ஸ்டெயினாக இருக்குது. இதை யூஸ் பண்ணாமல் நம்ம அப்படியே மடித்து வச்சே இருந்தாக்கா இந்த மாதிரி தான் ஸ்டெயின் ஆகிடுது. இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி தான் ஆகி நான் எல்லாமே கிளியர் பண்ணிலாம் வச்சுருந்தேன். மறுபடியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஈத்க்கு வாங்கின saree தான். இது என்னன்னா ஒன் சைடு வந்து அப்படியே பிரிஞ்சுட்டே வர ஆரம்பிச்சது. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு saree வாங்கினப்பையும் அதே மாதிரி தான். அப்படியே ஒன் சைடு மட்டும் அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே வந்து அதை லேஸ் வச்சு ஃபுல்லாக தச்சு வச்சுருந்தேன். இப்போ இதையும் அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். பீட்ஸா வந்து அக்கா கேட்டிருந்தாங்க. சீஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால வந்து போகிறதுக்கு முன்னாடி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதான் செஞ்சுட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து கிளம்பணும். ஓகே சரி மார்னிங் செஞ்சிரும்னு சொல்லிட்டு காலையில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். அத்தை வந்து வெளியில் போயிருந்தாங்க. ஸோ வந்து நான் அம்மா பசங்க மட்டும் மார்னிங் செஞ்சு சாப்பிட்ருந்தோம். அவுட்புட் வந்து சூப்பராகவே வந்திருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ நான் பீட்சா சாஸ் செய்யல. சரின்னு சொல்லிட்டு தந்தூரி மயோனைஸ் இருந்துச்சு. அதுவும் கெட்சப்பும் தான் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். அதுவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ சீஸியாக வருதுன்னு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சீஸ்லாம் போட்டிருந்தேனே. பரவாயில்ல காலியாகட்டும்னு சொல்லிட்டு. டேஸ்ட் உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. பசங்களும் நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. என்னதான் அதுகளுக்கு பிடிச்ச பீட்சாவா இருந்தாலுமே அதுல கேப்சிகம்லாம் இருந்தா சாப்பிடாது. அது தனியா எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்புறமா நாங்க ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு அம்மா வந்து நாள் நைட்டே வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சிருந்தாங்க. இது நான் சின்ன வயசா இருக்கும் போதுலேருந்தே எங்க அம்மா செய்வாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வாட்டி என் பசங்களுக்காக செஞ்சிருந்தாங்க. ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு ஒரே நாங்க என்னெல்லாம் முன்னாடி கேட்டுட்டு இருந்தோம் அவங்க மறந்துட்டாங்களோ அது எல்லாமே அன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மைதா எக்லாம் வச்சு ஒரு ரெசிபி செய்வாங்க. அது நல்லா இருக்கும். அது கேட்டுட்டு இருந்தேன்னா அதுவும் அன்னைக்கு ஈவினிங் தான் செஞ்சிருந்தாங்க. அப்புறம் வந்து சேமியா கேசரி கேட்டுட்டு இருந்தேன். அதுவும் அன்னைக்கு தான் செஞ்சிருந்தாங்க. அன்னைக்கு எல்லாம் ரெடியாக கிளம்பிருந்தோம். பட் அன்னைக்கு போகல. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் போயிருந்தோம். இது வந்து பசங்க சர்டிஃபிகேட் ஷீல்டு இதெல்லாம் இருக்கு. 2 இயர்ஸா இங்க படிச்சாங்களா அதோடது. பசங்க 3 இது மட்டும் இங்க வச்சுட்டு வருவோம் வடகாரிலேன்னு சொல்லிட்டு அம்மாக்கு அங்க வச்சுட்டு வந்திருந்தாங்க. அப்புறமா ஃபைனலா கிளம்பியாச்சு ஊருக்கு. போறப்பயே எல்லாருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன். என்னமோ அப்ராட் போற ஃபீலிங்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஒரே டிராஃபிக் வேற. ஒரு இடத்துல நின்றுட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. நொங்கு வந்து நிறைய இடத்துல இருந்துச்சு. அம்மா கேட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் அத்தா வந்து பூந்தோட்டத்துல தான் பார்த்துட்டு நிப்பாட்டி அங்க வாங்கி கொடுத்தாங்க. போற வழியில எல்லாம் சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தோம். எங்க அம்மா அந்த தோலோடு தான் சாப்பிடணும் அப்பதான் நல்லது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என் பசங்க கூட அதோடயே சாப்பிட்டுட்டாங்க. ஆனா எனக்கு தான் அது சாப்பிடவே வரல. அப்படி ஒரு வழியா ஹெரவாஞ்சேரிக்கு வந்தாச்சு. நிறைய பேர் வந்து நாங்க இருக்கும்போது கேட்டுட்டே இருப்பாங்க, ஏன் போலியா இன்னும் போலியான்னு சொல்லிட்டு. அது நல்ல விதமா கேட்டவங்களும் உண்டு, அது வேற மாதிரி கேட்டவங்களும் உண்டு. இப்போ நான் என்ன சொல்லணும்னா நான் வந்துட்டேன். இங்க ஹெரவாஞ்சேரிக்கே வந்துட்டேன். இப்போ மேபி அவங்களாம் ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு லஞ்ச் வந்து என் மாமி அங்கே தான் குக் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா இருக்கும்னு இருந்துச்சு எனக்கு. அப்புறமா அம்மா கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து எங்கள் மாமியாங்களும் ஹஸ்பண்டும் வடாரைக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால அவங்க போயிருந்தாங்க. அதனால நான் பசங்களாம் வச்சுட்டு இருந்தேன். காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம்னு பார்த்தா இந்த லக்கேஜ்லாம் பார்த்தாலே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எது இது எங்கே இருக்குன்னே மறந்துட்டேன். நான் 28 மே வந்திருந்தேன். 29 மே வந்து என்னோட 2வது பையனுக்கு பர்த்டே. ஸோ எப்போதும் அவன் பர்த்டேக்கு ஈவினிங் தான் வெட்டுவோம். ஏன்னா 30 வந்து என்னோட பெரிய பையனுக்கு பர்த்டே. 2யும் ஒன்றாவே நான் கேக் கட் பண்ணிடுவேன். பட் இந்த வாட்டி வந்து பெரிய பையன் அவன் பர்த்டே கேட்டதுனால சின்ன பையனுக்கு ஏதாவது செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு அவனுக்காக ப்ரௌனி தான் சும்மா செஞ்சுருந்தேன். ஸோ அவனுக்காக ப்ரௌனி ரெடி பண்ணிவிட்டு அது ஈவினிங் போல் 29 மே வந்து கட் பண்ணோம்.
என் 2 பசங்களுக்குமே வந்து 1 இயர் தான் ஏஜ் டிஃப்ரெண்ட். என்னோட ஃபர்ஸ்ட் பையன் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவே வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் செலிப்ரேட் பண்ணான். 1 இயர் லேட்டா வந்தாலுமே டேட்ல வந்து என் 2வது பையன் முந்திக்கிட்டானே சொல்லலாம். ஈவன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பையன் வந்து பொறக்கும்போது கூட 29 ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. பட் வந்து நைட்லாம் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவன் எப்படியாச்சும் 30ல வந்துடணும். பிகாஸ் நான் வந்து நவம்பர் 30. ஸோ அதே டேட்லேயே வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் அப்போ எனக்கு தெரியல 29லாம் நெக்ஸ்ட் இயர்லாம் இன்னொரு பேபி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரௌனியை பார்த்ததுமே என் சின்ன பையன் ரொம்ப குஷி ஆயிட்டாரு. பிகாஸ் அவருக்கு ப்ரௌனினா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் போதும் வேணான்னு சொல்லி அழுக வேற ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா சரி ஓகே நெக்ஸ்ட் டே பர்த்டேக்காக கேக் ரெடி பண்ணலாம், பேஸ் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்கு பர்த்டேக்கு வந்து 1½ கேஜி ரசமலாய் கேக் செய்யலான்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பேட்ரு வந்து எல்லாத்துக்கும் ஒரே சேமாக ஒரே இதாக அடிச்சுட்டு அப்புறமா எல்லாமே டிவைட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரே இதுலேயே ஏற்றிடலான்னு சொல்லிட்டு. என் சின்ன பையனை வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளில கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பிகாஸ் அவன் இருந்தால் பார்க்கவே விட மாட்டான். சும்மா நான் நின்றுட்டே வந்து என்கிட்டயே தான் நிற்பான், அழுதுகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு நானும் அனுப்பி விட்டுட்டேன். கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இல்லைன்னா சிரமமாக இருக்கும். ஏன்னா நான் இன்னும் எதையும் நான் ஒழுங்கா செட் பண்ணல. எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் எடுத்து நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் எல்லாம். கொஞ்சம் செட் பண்ணி வச்சுட்டா கூட எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஓவனில் ஏற்றிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ளே கரெக்டாக பேக் ஆகிருந்துச்சு. கூல் டவுன் பண்ண வச்சுட்டு மேலே ஒரு க்ளோத் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டோம். ஃப்ரிட்ஜில் வந்து இடமே இல்லை, ஐசிங் பண்ணலாம் முடியாது மார்னிங் கூட. அதனால வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் டே லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் போல் தானே 6 மணிக்கு தானே கேக் கட் பண்ணுவோம், ஒரு 4 மணிக்கெலாம் ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பசங்களோட பர்த்டேக்காக அத்தா அம்மாவும் அன்னைக்கு ஊருக்கு வந்திருந்தாங்க. கூட வந்து என் மச்சியும் வந்திருந்தாங்க. அத்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா 1 டே பிஃபோர் தானே வந்தோம்னு சொல்லிட்டு. பட் பசங்க கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு லஞ்ச் என்ன ஸ்பெஷல்னா தேங்காய் பால் சோறு, மீன் வந்து புளி உள்ளது புளி இல்லாமல் 2 மாதிரி, அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை, கோஸ் பொரியல், வத்தல், அப்புறமா மாம்பழம். நான் எல்லாம் ஹெல்ப் பண்ணேன். எங்கள் மாமியார் தான் குக் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் ரெஸ்ட் எடுத்தாங்க. பட் எனக்கு எடுக்க முடியல. பிகாஸ் ஐசிங் ரெடி பண்ணியாக்கணுமே. ஸோ நான் வந்து அதுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீதி ஃபில்லிங் இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ தட் நான் எல்லாமே கடகடன்னு கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டேன், ரெடி பண்ணிட்டேன். பட் சம்மருக்கு சொல்லவே வேணாம். அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஐசிங்கே பண்ணவே முடியல அங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படியும் தெரியும் செட் பண்ண முடியாது ரொம்ப நேரம்லாம்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி டிசைனில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்னும் எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு டிசைன்லலாம் அதிகம் வரல. ஸோ என் பசங்க பர்த்டேக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி செஞ்சு பார்த்துப்பேன் எனக்கு தோன்றதெல்லாம். மேலே அந்த பாட் வைக்க வேணும்னு சொல்லிட்டு அப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டே வந்திருந்தாங்க. அது காலி பண்ணிவிட்டு அந்த பாட்டில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறமா என் சின்ன பையனுக்கும் போய் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு அப்புறமா கேக் கட் பண்ணிட்டோம். என் சின்ன பையனுக்கு என்னன்னா ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னாலே போதும் உடனே கிளாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். அந்த மாதிரி தான் அவனை கையை பிடிச்சிட்டு வச்சிருக்கானோ அப்பயும் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னோன்னா கிளாப் பண்ணுறான் ஒரு கையால். அவருக்கு இந்த மாதிரிலாம் எல்லாம் பார்த்தாலே ஒரே ஹாப்பியாக ஆயிடுவார். எல்லாமே அவர் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பாரு. கேக் கட் பண்ணி எல்லாம் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணோம். இனிமேல் எரவஞ்சேரி அண்ட் எரவஞ்சேரி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட கேக் இல்லை ப்ரௌனி பிஸ்கெட் எது வேணாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.